ஸ்ரீலங்கா இராணுவத்துடனான எனது பயணம் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் 19க்கு முதல் எனது அம்மம்மா இறந்த தினம் அது. அதற்கு முதல் அம்மம்மாவோடு ஸ்ரீலங்கா இராணுவம் வீட்டில் வந்து சோதனை நடத்தியது ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே அது ஒன்றுதான் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அந்த ஒரு அனுபவமாக எனது வாழ்க்கையில் சிறு வயதில் நான் நிற்கிற 84ஆம் ஆண்டுக்கு பிறகு ஸ்ரீலங்கா இராணுவம் யாழ்ப்பாண கோட்டையை விட்டு வெளியில் வரவில்லை. ஆகவே அதற்கு முதலான அந்த காலகட்டத்தில் வீட்டு சோதனைக்கு வந்த அந்த நினைவு சிறு நினைவு ஞாபகத்தில் இருக்கின்றது. அம்மப்பா இராணுவத்தினரை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் காட்டியது நான் அம்மம்மாவுக்கு பக்கத்தில் அமைதியாக இருந்தது. ஒரு பயம் பீதி ஒன்று அந்த வேளையில் இருந்தது என்பது உண்மை. பின்னர் எனது வாழ்க்கையில் நான் சந்தித்த இராணுவம் இந்திய இராணுவமாகத்தான் இருந்தது. ஆகவே ஸ்ரீலங்கா இராணுவத்தை நான் காணவில்லை. பின்னர் 95ஆம் ஆண்டு யாழ் இடம்பெயர்வின் பின்னர் நாங்கள் கொழும்புக்கு வந்தபோது தாண்டிக்குள தடுப்பு முகாமில் நான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். அந்த தடுப்பு முகாமில் தான் முதலாக ஸ்ரீலங்கா இராணுவத்துடனான அந்த தொடர்பு அல்லது அவர்களை சந்திக்க நேர்ந்தது. உண்மையிலேயே பயந்த ஒரு சிச்சுவேஷன். அந்த முழு கதையும் டிடென்ஷன் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கிலத்தில் பகிர்ந்துள்ளேன். ஏனென்றால் இவை எல்லாமே வந்து தமிழர்களுக்கு அவசியமற்ற ஒரு விடயம். ஏனென்றால் தமிழ் பேசும் நபர்களுக்கு இவை எல்லாமே நன்கு என்னையும் விட மிகவும் அதிகமான அனுபவத்துக்கூடாக சென்றவர்கள் பலர் உள்ளார்கள். அவர்களுடைய அனுபவ பகிர்வுகள் யாவும் கிடைக்கின்றன. ஆகவே நான் இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் தான் அனுபவ பகிர்வாக பகிர்ந்துள்ளேன். ஆகவே இந்த தாண்டிக்குள தடுப்பு முகாமில் இருந்தபோது எனது அப்பாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்துடனான ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஒன்று இருந்தது. அதன் காரணமாக அவருடைய அந்த செல்வாக்கின் நிமித்தம் மிகவும் இலகுவாக என்னை வந்து தாண்டிக்குள கேம்பில் இருந்து வெளியேற்றக்கூடியதாக இருந்தது. ஆகவே குறுகிய காலம் நான் இருந்தேன். ஆனால் மற்றவர்களைப் போல மாதக்கணக்காக அங்கு இருக்கவில்லை. அங்கிருந்து வேப்பங்குளம் கேமுக்கு என்னை வந்து ஆர்மி ஜீப்பில் அழைத்து கொண்டு போனார்கள். உண்மையிலேயே அந்த நேரம் என் ஹார்ட் நின்றுட்டுது. இப்பவும் அந்த பயணத்தை நினைக்கும் போது ஒரு வேண்டாம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மி ஜீப்புக்குள்ளே ஏறி இருந்தது. ஆகவே அந்த நேரம் வரையும் எதிரியாக எம்மை கொலை செய்பவர்கள் என்ற ஒரு என்ற மனநிலையோடு இருந்த என்னை வந்து திடீரென்று ஆர்மி ஜீப்பில் ஏற்றி கொண்டு போனது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருந்தது. அவ்வாறு வேப்பக்குளம் கேம்பில் இருந்து பின்னர் கோழிக்கூட்டு கேம்புக்கு மாற்றி அங்கிருந்து அப்பா வந்து என்னை கொழும்புக்கு அழைத்து சென்றார். பின்னர் இராணுவ சோதனைகள், இராணுவத்துடனான எமது வாழ்க்கை கொழும்பில் ஆரம்பித்தது. ஸோ இராணுவம் என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறியது கொழும்புக்கு நாங்கள் 96ஆம் ஆண்டு வந்து சேர்ந்ததுடன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு பகை உணர்வு, ஒரு வெறுப்பு, எல்லாமே எதிரியாக அவர்களை பார்க்கும் தன்மை எல்லாமே இருந்தது. அதன் மத்தியில் தான் நாங்கள் கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த பின்னர் நான் முதலாக நான் ஒரு வைத்தியர். ஆனால் நான் கலைத்துறையில் மிகவும் ஈடுபாடுள்ள ஒருவர். பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுவர்களை குணப்படுத்த நோக்காக நாங்கள் ஒரு சிங்கள நாடகம் ஒன்றை நடித்தோம். அந்த நடிப்பின் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருந்தது ஒரு சிங்கள பெண். ஆகவே அந்த பெண்ணுடனான ஒரு நட்பை ஏற்படுத்தினேன். நல்ல ஒரு பெண், உண்மையிலேயே ஒரு தங்கமான மனசு அந்த பெண்ணுக்கு. நான் மிகவும் விரும்பினேன். ஒரு நாள் அவர் கூறினார், நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டு போகின்றேன் என்று.
நானும் அதற்கு சம்மதித்தேன். சம்மதித்த பிறகு அ அவருடைய காரில் ஏற வந்தபோது தான் தெரியும், அவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீசரின் மனைவி. அ அவருடைய அ அவர் வந்து ஆர்மிக்காரர் தான் அந்த காரை ஓட்டுறவர். ஆகவே நான் உள்ளே போக மறுத்துவிட்டேன். அதே நேரம் வந்து அவருடனான நட்பையும் நான் துண்டித்து விட்டேன். அந்த துண்டிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது, அவர் வந்து ஆர்மியின் மனைவி என்ற ஒரு காரணம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு உறவை இழந்ததை நினைத்து கவலைப்பட்டேன். ஆனால் என்னால வந்து அ போலியாக வேஷம் தரிக்க முடியவில்லை. என்ற நிஜத்தில வந்து என்னால வந்து ஆமியின் மனைவி என்று அறிந்த பிறகு அவ மீது அன்பு செலுத்த எனக்கு முடியவில்லை. ஆகவே அன்றிலிருந்து எவ்வாறாயினும் என்னை மாற்ற வேண்டும். நல்ல உறவுகளை நான் இழந்து விடுவேன் என்ற ஒரு நிலையை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் நான் ஒரு ஸ்ரீலங்கா இராணுவத்தில் போர் முனைக்கு சென்ற ஒரு நபரை சந்தித்தேன். அந்த குறித்த நபர் வந்து முகமாலையில் சண்டை பிடித்த ஒரு நபர். அவருடன் வந்து அந்த நேரம் எனக்கு மிகவுமே கோபம் நிறைந்த ஒரு காலகட்டம். ஆகவே வந்து கோபத்தோடு கேட்பேன் கேள்விகள். ஆனால் அந்த நபரோ வந்து மிகவும் அன்பாக பதில் கூறுவார். விசேடமாக வந்து கிருஷாந்தி குமாரசாமியின் பாலியல் வன்கொடுமையும் படுகொலையும் அது வந்து எனக்கு மிகவுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொன்னால், அவர் வந்து எங்களுடைய பாடசாலையை சேர்ந்த மாணவி. ஆகவே அதை பற்றி எல்லாம் கதைக்கும் போது அவர்களுடன் ஏன் எதுக்கு இப்படி செய்தவர்கள் என்னத்து என்றெல்லாம் அந்த கலந்துரையாடல்களை செய்யும் போது அவர்களுடைய அந்த மிகவுமே வந்து அவர்கள் என்னை புரிந்து கொண்டு எனது கோபத்துக்கு காரணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் வந்து மிகவுமே அன்போடு பதில் அளித்தது. நான் தான் அந்த வேளையில் உக்கிரமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த அன்பு மிகவுமே என்னில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கலந்துரையாடலுக்கு போகும் அளவுக்கு என்னை வளர்த்தது. அதுவரையும் வந்து நான் ஒரு எதிரியாக எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒருவராக இருந்தேன். ஆனால் அந்த உரையாடல்கள் மூலம் நான் என்னில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவ்வாறு ஆரம்பித்த பயணம் மனதில் இருந்த பிரச்சனைகள், வேதனைகள், அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த பாதிப்புகளால் நான் படும் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு ஆரம்பித்த அந்த பயணம் நவாலி குண்டு வீச்சு கதையை கொழும்பில் கூற முற்பட்ட போது எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து ஒரு இராணுவ தளபதியின் மகள். அந்த இராணுவ தளபதியின் மகளை சந்திக்கும் வரையும் வந்து இந்த அன்பின் பாதை என்றது வந்து செய்ய முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இந்த இராணுவ தளபதி அவருடைய மகளுக்கு கூறிய ஒரு விடயம் வந்து, என்னை யார் கொலை செய்தாலும் கொலைகாரன் மனிதன், அந்த கொலைகாரன் மீது வெறுப்பு பகையை நீங்கள் ஒருபோதுமே வந்து உருவாக்க கூடாது. அதை அவர் மீண்டும் 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 அந்த குடும்பத்தினருக்கு கூறி கூறி வளர்த்துள்ளார். அதாவது அன்பில் பயணிக்க வேண்டும், எக்காரணம் கொண்டு என்ன நடந்தாலும் பகையை வளர்க்க கூடாது. ஆகவே அவருடைய அந்த குடும்பத்தினரை தமிழ் புலி பயங்கரவாத தற்கொலை படையினர் படுகொலை செய்ய பல தடவை முயற்சி செய்துள்ளனர். அந்த வேளையிலும் வந்து அவர்கள் வந்து அன்பாகத்தான் பயணித்துள்ளனர். ஆகவே நான் எனது மச்சான் தமிழ் புலி பயங்கரவாதி என்று அவர்களிடம் தெரிவித்த போது அவர்களிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் என்னோடு எவ்வாறு ஒரு சாதாரணமாக பழகினார்களோ அவ்வாறுதான் அதன் பின்னும் பழகினார்கள். அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது. நார்மலாக வந்து உண்மை தெரியும் போது கோபப்படுவது வழக்கம். ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவ்வாறு இருந்தும் அவர்கள் வந்து என் மீது அந்த நட்பு அன்பு எல்லாமே அதே மாதிரி தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே அதுதான் ஒரு பெரிய ஒரு நவாலி குண்டு வீச்சு ஸ்ரீலங்கா விமானப்படையால் நடையாற்றப்பட்ட ஒன்று. அதை அவர்கள் வந்து எனது
கண்ணீரை, எனது வேதனையை, விசேடமாக எனது மாமியின் இழப்புக்கு அவர்கள் காட்டிய அந்த அனுதாபம், பரிதாபம் வந்து ஒரு பெரிய ஒரு விடயம் எனக்கு. ஆ அவ்வாறு நவாலி குண்டுவீச்சு நினைவேந்தல் வந்து மீண்டும் ஸ்ரீலங்கா காயமடைந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடன் செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த வேளையில் தான் அவர்களுடைய துன்பங்களை என்னால் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் எந்த கதையை நீங்கள் கேட்கணும், நான் பட்ட வேதனையை நீங்கள் அறியணுமென்றது தான் என்னுடைய ஒரு காரணமாக இருந்தது அதை செய்யும் போது. ஆனால் அந்த வேளையில் நான் அதை எனக்காக செய்த ஒன்றாக இருந்த போதும் அவர்களுடைய வலியையும் வேதனையும் நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நிறைய யங் பீப்புள் வந்து வீல் சேரில் கண்டபோது உண்மையிலேயே என் மனம் உடைந்து போய்விட்டது. அவர்கள் படும் அந்த வேதனைக்கு காரணம் நாங்களும் ஒரு காரணம். அவர்கள் நாட்டுக்காக சுய லாபமின்றி போய் தங்களை அர்ப்பணித்து தங்களை இழந்துள்ளார்கள். ஆகவே அந்த ஒரு காரணம் வந்து என்னை மிகவுமே வந்து பாதித்தது. இதன் காரணமாக மீண்டும் ஒரு நிகழ்வு ஒன்றை பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் ஒழுங்கு செய்து அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். அந்த மன்னிப்பு நான் கேட்டபோது சிங்கள ப்ரொஃபஸர், அவர் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ப்ரொஃபஸர், அவர் வந்து சிங்களவர்கள் எவ்வாறு தமிழர்கள் மீது நடாத்திய தாக்குதல்கள் அதற்காக மன்னிப்பு கேட்டார். அது உண்மையிலேயே அன்றைய தினம் வந்து பலர், வெளிநாட்டவர்கள், உள்நாட்டவர்கள், ஸ்ரீலங்கா இராணுவத்தினர்கள் எல்லாருமே அழுத ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு வந்து அந்த மன்னிப்பு 2 பேருமே, நானும் அழுதேன், அந்த ப்ரொஃபஸர் ஒரு ஆண் அவரும் அழுதார். அங்கிருந்த அத்தனை பேரும் அழுதோம். என்று சொன்னால் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நாங்கள் எல்லாருமே பிழைகள், தவறுகள் விட்டுள்ளோம். அந்த தவறுகளை ஏற்கக்கூடிய மனநிலையில் ஒரு சிலரால் மாத்திரம் முடிகின்றது. அவ்வாறு நாங்கள் வந்து எங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளும் போது மாற்றம் என்பது நிச்சயமாக நடைபெறும். ஆகவே அந்த மாற்றத்தின் ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு இருந்தது. அந்த நிகழ்வு ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இன்றும் அந்த நிகழ்வு வந்து யூடியூபிலாக பகிரப்படும் போது பலர் வந்து 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவே வந்து நான் மன்னித்ததால பலர் வந்து என்னிடம் தமிழர்களுக்கு அவர்கள் அமைதியாக இருந்தது அல்லது அவர்கள் கூடுதலானோர் வந்து அதை கவனிக்காமல், பொறுப்பெடுக்காமல் தங்கள் அலட்சியம் செய்து விட்டோம் என்று சொல்லி கவலைப்படுவோர்கள் பலர் இருக்கின்றார்கள். இவ்வாறு தான் எங்களுடைய பயணம் ஆரம்பித்தது, ஸ்ரீலங்கா இராணுவத்துடனான பயணம். ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி ஒருவரின் மரணச்சடங்கு நினைவேந்தலில் பங்கு கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு ஸ்ரீலங்கா இராணுவ பெண்மணியின் காரில் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் வந்து உண்மைத்தன்மை, நான் பயணித்த அந்த பாதை. இன்று நான் அவர்களோடு மிகவும் ஒற்றுமையாக ஒரு சகோதரத்துவத்தோடு பயணிக்கின்றேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் அவ்வாறு இருக்கவில்லை. நான் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன். அவ்வாறு வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து மெத்தா பாவனா, புத்த பெருமான் போதித்த அந்த அன்பின் தியானம் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அதே நேரம் நான் சந்தித்த நபர்கள், அவர்கள் மூலமாக கிடைத்த அந்த அன்பு, அதே நேரம் நான் கோபத்தை வெளிப்படுத்திய போது அவர்கள் அமைதியாக என்னோடு பொறுமையை கடைப்பிடித்தது எல்லாமே ஒரு காரணம். ஆகவே வந்து
இனி எனக்கு பயமில்லை தமிழர்களுடன் பேசுவதற்கு. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே என்னை துரோகி பட்டம், எல்லா பட்டம், கொலை செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஆகவே நான் இனி எதை பகிர்ந்தா என்ன, பகிராவிட்டா என்ன, நீங்கள் கொலை செய்யத்தான் போறீர்கள். அதில் மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை. ஆகவே நீங்கள் செய்கிறதை செய்யுங்க. எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. உங்கள் கைகளால் தான் நான் சாகணும் என்று தான் இந்த மானிட பிறவியில் தமிழனாக பிறந்தேனோ தெரியாது. அவ்வாறு அந்த மானிட பிறப்பில் தமிழன் கையால் தான் நான் சாக வேண்டி இருந்தது என்று சொன்னால் அது நிறைவேறட்டும். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் உங்கள் கர்ம வினை உங்களை தொடரும், எந்த கர்ம வினை என்னை தொடரும். நான் இந்த அன்பின் பாதையில் பயணிப்பதற்கு காரணம் அடுத்த பிறப்பாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் ஒரு நல்ல ஒரு இடத்தில் பிறக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆகவே உங்களை நீங்கள் எந்த நிலையில் கொலை வரியோடு நீங்கள் இருப்பீர்களானால் அது உங்களுடைய நிலைமை. அதை தாண்டித்தான் நான் வந்திருக்கின்றேன் இந்த நிலைமைக்கு. ஆகவே நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய கொலை வரியை. அதை நீங்கள் எவ்வாறு அதை நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ பாவிக்க போடுறதுன்றது உங்களுடைய கைகளில் இருக்கின்றது. நான் அதை நல்ல வழியில் கொண்டு சென்றதால் இன்று அன்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.